ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என் மைண்டில் அந்த ஊழியங்கிற ஒரு சின்ன காரியம் கூட வர நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஸ்கூலிங் முடிஞ்சு காலேஜ் முடிச்சு ஃப்யூச்சருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ண உட்காரும்போது மைண்டில் மினிஸ்ட்ரியே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை விட்டு தள்ளி போக முடியுமோ அப்படி தள்ளி 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 போக பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? என்னை எப்படியாவது வாதித்திருக்கலாம், தண்டித்திருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். பிழையாம் இஸ்ரவேலை சபிக்க போகும்போது ஒருவின பட்டயத்தோடு தூதனை நிறுத்தினது போல நிறுத்தி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி ஒன்றுமே பண்ணல. மாறாக நான் அவரை வேதனைப்படுத்த அவர் என்னை லவ் பண்ணிகிட்டே இருந்தா, என்னை நேசிச்சுட்டே இருந்தா. ஒரு கட்டம் வந்தபோது என்னை எப்படி சொல்ல வச்சுட்டா தெரியுமா? ஆண்டவரே, நான் இருந்தால் ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா நான் செத்துறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுற அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பு என் லைஃபை மாத்திச்சு. எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே, என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும். இது என்னுடைய ஆரம்பத்தில் பாடின பாடல். என் பலவீனம் தெரியும், என் தப்பு தெரியும், என் அந்தரங்கத்தில் நான் எப்படி இருந்தேன். அதாவது சகிச்சிட்டு இருந்தார் ஆண்டவர், சகிச்சிட்டு இருந்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன தூக்கி போட்டுட்டு வேற எத்தனையோ நல்லவங்களை தூக்கி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஆண்டவரே என்ன தூக்கி போடாம வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அப்படி உன் மேல நான் அன்பை வச்சுட்டேன்பா அப்படின்னு. நீ பார்த்த அன்பு இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டான். எங்க அப்பா அன்பு, எங்க அம்மா அன்பு. ஆண்டவர் சொன்னார், நான் வச்ச அன்பு பக்கத்துல அது வராது அப்படின்னார். ஆமென். உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான். எனில் என்ன கண்டி, என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசு ஆண்டவர் அன்பை நினைச்சு உடைஞ்சு இயேசுவை பார்த்து பிரியமான பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் 100% தகுதியுள்ளவர். ஆனா இந்த எப்ராயிமை பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன கண்டீர் ஆண்டவர்? ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவ
கிருபையினால் உண்டானது. இந்த அன்பை அறியணும்னா, இந்த அன்பை அனுபவிக்கணும்னா, எபிராயிமே நீ திரும்பணும். நீ திரும்பணும். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேனே என்று துக்கித்து மனம் வருந்தி தன் பிழையை உணர்ந்து எபிராயிம் கர்த்தரிடத்தில் திரும்பின போது, ஆமே, அவன் கர்த்தருடைய அன்பினால் மூடப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. பிரியமானவர்களே, இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறது என்று எசாயா 53:1-2 வசனங்களிலே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதனால பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. நான் எதுல வீக் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியும். நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். சோ என்னுடைய நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேனோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அவன் கை வைக்க மாட்டான். நான் எதுல வீக்கா இருக்கிறேனோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை என் முன்னாடி திறந்து. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகும் வாசல் ரொம்ப விசாலமா இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஐடென்டிட்டியை அடிக்கணும். யோசேப்பினுடைய அடையாளமே பரிசுத்தம். யோசேப்பினுடைய அடையாளம் பரிசுத்தம். அதை அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு போர்த்திபாரின் வீட்டுக்குள்ள ஒரு திறந்த வாசலை அவனுக்கு கொடுக்கிறான். அதுதான் போர்த்திபாரின் மனைவி. பொதுவாகவே அந்த காலத்து அதிகாரிகள், ராஜாக்களுடைய மனைவி எல்லாம் இருக்கிறதுல பெஸ்ட், மிகவும் அழகானவங்க யார், இப்படிதான் பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. போர்த்திபாரின் மனைவி தன்னை பல அலங்கார வஸ்துக்களால் அலங்கரித்தவள். யோசேப்பு மேல ஆசை கொண்டு யோசேப்பை பாவத்துக்கு இழுக்கிறாள். அந்த இடத்துல யோசேப்பு தப்பு பண்ணியிருந்தா அந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. அந்த வீட்டுல யாரும் இல்ல, எல்லாமே யோசேப்பு கண்ட்ரோல்ல போர்த்திபார் கொடுத்துட்டு போயிட்டான். யோசேப்பின் அடையாளத்தை அடிச்சுட்டா யோசேப்புக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த உறவு அடிபடும். ஏன்னா பைபிள்ல நமக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் இது கண்டினியூ ஆச்சுன்னா யோசேப்புக்கான தரிசனம் நிறைவேறும் என்பது சாத்தானுக்கு தெரிஞ்சதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு உறவை உள்ள கொண்டு வருகிறவன் தான் பிசாசானவன். போர்த்திபாரின் மனைவி யோசேப்பு லைஃபுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு உன்னத உறவுல யோசேப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறான். உன்னத உறவு பிரேக் ஆகணும்னா உலக உறவு ஸ்ட்ராங் ஆகணும். உலக உறவு பிரேக் ஆகணும்னா உன்னத உறவு ஸ்ட்ராங் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்தது அவரோடு இருக்கிற உறவை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக. யோசேப்ப பல நாள் டார்ச்சர் பண்றான். ஒரு நாள் அந்த வீட்டுல யாருமே இல்லை. யோசேப்பு சட்டையை பிடிக்கிறான். யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என் அடையாளத்தை நான் இழக்க விரும்பல. அந்த உறவை நான் இழக்க விரும்பல. போர்த்திபார் மனைவியோடு பாவம் செஞ்சிருந்தா ஒரு சில நிமிடங்கள் சந்தோஷம் மாம்சத்துக்கு கிடைத்திருக்கும். ஆனா அந்த ஒரு சில நிமிட சந்தோஷத்துக்காக ஒரு ஃபியூச்சரை நான் இழக்க விரும்பல. ஆமே, நித்திய பேரின்பத்தை நான் இழக்க விரும்பல. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் விலகி ஓடினான். நல்ல கவனிங்க, பாவத்துக்கு விலகிறவங்க துன்பப்படுத்தப்படுவாங்க. நீங்க கிளாஸ்ல பாருங்க, தப்பு பண்ற ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தப்பு பண்ணலன்னா உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. நீங்க அந்த டீம்ல சேரணும்னா நீங்க அவங்க கூட என்ன செஞ்சாகணும்?
தப்பு பண்ணியா கிளாஸ் கட் அடிச்சா நீங்களும் கட் அடிச்சு ஆகணும். அப்படி கட் அடிக்கலைன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க. அவங்க சினிமாக்கு போறாங்கன்னு நீங்களும் கூட போய் ஆகணும். அவங்க ஏதாவது தீய வழக்கங்கள் ஈடுபட்டாங்கன்னு நீங்களும் கூட இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காகவே அநேக பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது வரை நல்லா இருப்பாங்க, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. வீட்டில் பெற்றோர் ஒரு நல்ல காலேஜில் ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு சொல்லி வெளியூரில் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லையே எங்கள் ஊரில் இருந்து ஒரு பொண்ணு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண. ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலில் அவள் ஒரு 2 months லேட்டாக போய் சேர்ந்தா. ஹாஸ்டலில் கொண்டு விடுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இவ கூட படிக்கிற வேற 2 பிள்ளைங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க. இவ போயிட்டு 2வது நாள் வீட்டுக்கு போன் பண்றா, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, என்னால இங்க இருக்க முடியாது, என்ன வெளியே எங்கேயாவது தங்க வைங்க, காலேஜில் வந்து பேசுங்க, மேனேஜ்மெண்ட் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அழுறா. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா அந்த பிள்ளைங்க ரூமுக்குள்ள இந்த பொம்பளை பிள்ளைங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படின்னு கேட்டா இங்க வந்து 2 மாசத்துல பழகிட்டோம். எங்களை கூட்டிட்டு போனாங்க, எங்களை பழக்கி விட்டுட்டாங்க. எங்க கூட இருக்கணும்னா நீயும் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அந்த பிள்ளை பயந்து வீட்டில் ஃபோன் பண்ணி வீட்டில இருந்து போய் பேசி எடுத்து எப்படியும் அந்த பிள்ளைய வெளியே தங்குறதுக்கு, அந்த ஃபேமிலி கூட தங்குறதுக்கான வாசல் ஆண்டவர் திறந்து கொடுத்தார். இன்னைக்கு அநேக நட்பு, உலக நட்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரியத்தில் உடன்பட்டு எப்ராஹிமே, நீ அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அன்பை இன்னும் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையை சீரழிக்கிற பாவம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்த பின்பு. இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? நீ ஒன்னு அறியணும், நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில இருக்கிறேன், நீ அறிந்து திரும்பணும். நீ திரும்பிட்டனா, நீ திரும்பி அடுத்த யூத் மீட்டிங் பார்க்கலாம், அடுத்த செஷன்ல நோ. இன்னைக்கு கர்த்தர் தந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்று பாஸ்டர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெரியவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக அநேகருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்னா வை எங்க கிட்ட கேட்ட நாங்க சொல்லுவோம் நீங்க நல்லா இருக்கணும்னு. அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்லுவார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.